இதுவே வெளிநாடுகளில் அவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படவில்லை. இலவசமாக பயிற்சி அளிக்கப்படவில்லை. இலவசமாக, அதாவது நான் சொல்லுகின்றேன், கல்வி முறை என்பது இலவசமாக இருக்கின்றது. ஆகவே இந்த இலவசத்துடன் படித்து ஒருவர் வைத்தியராகி வந்தால் அவர் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சேவை செய்ய வேண்டும். அதற்கு ஒரு அளவு இருக்கின்றது. அதற்கு அவர்கள் நீங்கள் உண்மையில் சந்தோஷப்பட வேண்டும். அவர்கள் படித்துவிட்டு வந்து இந்த நாட்டில் இருப்பதே பெரும். ஏனெனில் அவர்கள் வைத்தியர்களை கடவுளுக்கு ஒப்பாக பார்த்தார்கள். ஆனால் தற்பொழுது வைத்திய துறை மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய அளவுக்கு மக்கள் அந்த ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். தனியார் துறைக்கு செல்கின்ற பொழுது மிக அதிகளவான பரிசோதனைகள் மேற்கொள்வதாக கட்டணங்கள் அறுவடை செய்யப்படுகின்றது. அதே போன்று அங்கு இரத்தம் ஏற்றுவதற்கெல்லாம் பணம் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. அந்த இரத்தங்கள் எவ்வாறு அவர்களுக்கு கிடைக்கின்றது, அவர்கள் பணம் பெற்றுக் கொடுத்துத்தான் அதனை பெற்றுக் கொள்கின்றார்களா என்ற கேள்விகள் இருக்கின்றது. அதனை கடந்து மருத்துவத்துறை இதுவரை காலம் இடம்பெற்ற தவறுகளுக்கு அல்லது தவறுகளாக சொல்லப்பட்ட விடயங்களுக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக மட்டும்தான் கூறப்படுகின்றது. அதனை கடந்து யாரும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றதா இதுவரை காலத்தில்? உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் அனைத்துக்கும் பதிலளிக்கின்றேன். மருத்துவ சேவையில் இருக்கின்றது, மருத்துவத்துறையில் எந்த தவறுகளும் கிடையாது, மக்கள் நிறைந்த சேவையை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்பது உங்களுடைய புரிதல். மக்களிடம் குறைபாடுகள் இல்லையா? மக்களிடம் குறைபாடுகள் இருக்கின்றது. அவற்றை அனைத்தையும் மக்கள் செய்ய வேண்டிய பல விடயங்கள் இருக்கு. உதாரணமாக எந்த வைத்தியரும் மக்களை பேசவில்லையா, தகாத வார்த்தைகள் பயன்படுத்தவில்லையா, வைத்தியசாலையில் மாறி சிகிச்சைகள் இடம்பெறவில்லையா, மருத்துவ தவறுகள் இடம்பெறவில்லையா, கர்ப்பிணி பெண்கள் மரணமடையவில்லையா? நீங்கள் சரியான முறையில் தெளிவுபடுத்தல்கள் அந்த மக்களுக்கு அல்லது பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு கொடுக்கப்படுகின்றதா? உடனடியாக அவர்களுடைய ஆவணங்கள் வழங்கப்படுகின்றதா? அந்த இடங்களில் நடந்து கொள்கின்ற முறைமை என்பது மருத்துவத்துறை நிர்வாகத்தின் மீது கேள்விகளையும் சந்தேகங்களையும் விமர்சனங்களையும் முன்வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஒரு சில தவறுகள் ஏற்படலாம். தவறு ஏற்படும் நீங்கள் சம்பளம் அதிகரிக்கப்பட்டால் அவர்கள் தனியார் துறை போவதற்கான எந்த காரணமும் இருக்காது நான் நம்புகின்றேன். இலங்கையில் நீங்கள் மேலத்தைய நாடுகளோடு ஒப்பிட்டு அவர்கள் பெறுகின்ற சம்பளம் மிக குறைவு. அது சாதாரணமாக ஒரு வைத்தியருக்கு கிடைக்கக்கூடிய அது உச்சபட்ச சம்பளம் சாதாரண ஒரு வைத்தியர் அது அதாவது ஒரு கட்டமைப்பு ஓவர் டைம் எல்லாத்துடனும் ஒரு சாதாரணமாக ஒரு வைத்தியர் மாதம் இவ்வளவு சம்பளத்தை 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரையான அதாவது ஒரு ரேஞ்சில் வழங்கப்படுகின்றது. நீங்கள் அதே கேளுங்கள், ஒரு தனியார் கடை வைத்திருப்பவருடைய வருமானம் அவ்வளவு. சாதாரணமாக இந்த நாட்டினுடைய வருமானம் 5000 உழைக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள், 12000 உழைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், 10 லட்சம் 20 லட்சம் கோடிக்கணக்கு உழைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அனைவரிடமும் வரி என்பது சம அளவில் அறுவடை செய்யப்படுகிறது. அது நீங்கள் அரசாங்கத்தை கேட்க வேண்டும். இந்த அரச கட்டமைப்புக்குள் இந்த மக்கள் இருப்பதனால்தான் இந்த வைத்தியர். அப்ப நீங்கள் என்ன மருத்துவத்தை தனியார் துறை ஆக்க வேண்டும் என்று கேட்கின்றீர்களா? இலவச மருத்துவத்தை வணக்கம். இது களம், மாற்றத்துக்கான குரல். நாட்டில் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய அனர்த்த நிலைமை இருக்கின்றது. இந்த அனர்த்தம் காரணமாக எப்படியான சுகாதார விளைவுகள் ஏற்படும் என்பது தொடர்பில் பேசிக் கொள்வதற்காக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுது இந்த அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் எப்படியான நிலைமையில் யாழ் போதனா வைத்தியசாலை தற்பொழுது இருக்கின்றது? சகல சிகிச்சைகளையும் நான் மேற்கொள்ளப்படுகின்ற சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றதா? எமது அனைத்து சேவைகளும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக சில பகுதிகள், அதாவது இருதய சிகிச்சை பகுதி மற்றும் சிசுக்களை பராமரிக்கின்ற பகுதிகளுக்குள் நீர் புகுந்தது. இருப்பினும் அது இன்று வடிந்து விட்டது. கடந்த 2 நாட்களாக அந்த சிகிச்சை பகுதியை மூடி நாங்கள் தற்காலிக இடம் ஒன்றில் இயக்கினோம். இது தவிர எமது அன்றாட கடமைகள் அனைத்தும் தொடர்ந்த வண்ணம் இருந்தது. குறிப்பாக நாங்கள் சத்திர சிகிச்சைகளை நாங்கள் பிற்போடுவதாக முதலிலே அறிவித்திருந்தோம். பின்னர் அதுவும் பிற்போடாமல், ஏனெனில் பல வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் வீடுகள் வசிக்கின்ற இடங்களிலும் பிரச்சனை இருந்ததனால் நாங்கள் அதை பிற்போடுவதாக அறிவித்திருந்தோம். அவர்கள் கடமைக்கு வந்தனால் நாங்கள் அனைத்து
சத்திர சிகிச்சைகளையும் மேற்கொண்டோம். குறிப்பாக நேற்று 2 பேருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியும் செய்யப்பட்டது. இப்படியான ஒரு அனர்த்த நிலைமை, மிகப்பெரிய வெள்ளங்கள், வீடுகளுக்குள் சென்ற நிலைமை என்பதெல்லாம் எப்படியான எதிர்கால சுகாதார விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீர்கள்? குறிப்பாக அவர்களுடைய வாழ்விடங்கள் அளிக்கப்பட்டதனால் அவர்கள் அடிப்படையாக பேணுகின்ற அடிப்படை சுகாதார வசதிகளில் பல சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கும். குறிப்பாக மலசலகூட வசதியை பாவிப்பது பெரும் கடினம். அது தவிர அந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தும் அசுத்தமாக்கப்பட்டிருக்கும். ஏனெனில் அவர்கள் நீரை பருகுவதற்காக வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துகின்ற போது அதில் தொற்று நோய்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அதிகமாக காணப்படும். இந்த நீர் வடிந்த பின்னர் நுளம்பின் பெருக்கம் அதிகரிக்கலாம். அதனால் டெங்கு போன்ற வியாதிகள் அதிக அளவில் எல்லா இடங்களிலும் பரவக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது. இக்காலப்பகுதியில் அவர்களுடைய போஷணை குறைபாடு மற்றும் அவர்கள் ஒரு வாழ்ந்த சமநிலை குழப்பப்பட்டிருப்பதனால் அவர்களுடைய மன ரீதியான பாதிப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். குறிப்பாக மனச்சோர்வு, அதாவது மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான நோய்களாலும் அவர்கள் பாதிக்கப்படலாம். ஆகவே இவற்றை அந்தந்த சேவைகளை ஒருங்கிணைத்து வழங்குகின்றவர்கள் தொடர்ச்சியாக வழங்க வேண்டும். இது மாத்திரமல்ல, எதிர்வரும் நாட்களிலும் 2 சூறாவளிகள் அல்லது வெள்ளப்பெருக்கள் வரலாம் என்ற பயப்பீதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவையும் மக்களிடையே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். இது தவிரவும் அவர்கள் இக்கால பகுதியில் திட்டமிட்ட பல விடயங்களை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கும். அதனாலும் அவர்கள் பல சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். இவை அனைத்தும் அவர்களுடைய உளச்சுகாதாரம் மற்றும் உடற்சுகாதாரம் இவற்றை பாதிப்பதனால் நாங்கள் எதிர்காலத்தில் அதிகரித்த நோயாளிகளை வருவார்கள் என நாங்கள் கூறுகின்றோம். அதற்காக நாம் மேம்பாட்டு வசதிகளுக்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது. ஏற்கனவே பல நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் இந்த தொடர்ச்சியான இந்த குளிர்நிலைமை என்பது எப்படியான விடயங்களில் தாக்கம் செலுத்தும் அவர்களுடைய உடலில்? அவர்கள் எப்படியான விடயங்களை மேற்கொள்வதனூடாக அந்த பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ள முடியும்? கடுமையான குளிர் அல்லவா? ஆமாம், குறிப்பாக வயோதிபர்கள், சிறு குழந்தைகள், அவர்கள் போதிய அளவு பொருத்தமான ஆடைகளை அணிந்து அவர்கள் உடலில் குளிர் ஏற்பட்டு பின்னர் தடிமன், காய்ச்சல், அதோடு சேர்ந்த ஏனைய வியாதிகளை தடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இருப்பினும் இந்த மழை, இந்த வெள்ள நிலைமை சீரடைந்து சூரிய ஒளி பட்டால் அவர்கள் அதிலிருந்து விடுபடலாம். ஆகவே அவற்றை எதிர்பார்த்து இருக்கின்றோம். குறிப்பாக குழந்தைகளை அவர்கள் மாலை நேரங்களில், குறிப்பாக இரவு நேரங்களில் அவர்கள் குளிர் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாழ் போதனா வைத்தியசாலை எப்படிப்பட்ட விழிப்புணர்வுகளை இந்த நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன்? யாழ் போதனா வைத்தியசாலையை பொறுத்தளவில் நாங்கள் எப்போதும் ஒரு அவசர சிகிச்சைக்காகவும் மிக சிக்கலான நோய்களோடு எல்லோரும் இங்கே நாடுகின்றபடியினாலும் அதிக அளவில் நாங்கள் அவசர சிகிச்சை, ஆபத்தான சிகிச்சைகள், சத்திர சிகிச்சைகள், உயிரை காப்பாற்றுகின்ற செயற்பாடு, குறிப்பாக ஐசியூ போன்ற விடுதிகளில் வைத்திருக்கின்ற இருதய உதாரணம், ஹார்ட் அட்டாக் வரலாம். இந்த காலப்பகுதியில் இந்த பகுதியில் வருகின்ற போது அவர்களிடையே நாங்கள் அதிக அளவு கவனத்தை செலுத்துகின்றோம். இங்கே வருகின்ற நோயாளிகள் வருகின்ற போது
கூடுதலாக நாங்கள் அவர்கள் இந்த நோய் தடுப்பு முறைகள் பற்றி கூறுகின்றோம். பிராந்திய சுகாதார சேவை பணிமனை மற்றும் இந்த தடுப்புகளுக்கு பொறுப்பானவர்கள் வீடுகளுக்கு சென்று மற்றது இடம்பெயர்ந்த இடங்களுக்கு சென்று மக்களுக்கு அறிவுரை கூற வேண்டும். நேற்றைய தினம் குறிப்பாக நாங்கள் 3 நலம்புரி நிலையங்களுக்கு சென்று நாங்கள் இந்த காலப்பகுதியில் சுகாதாரமாக எப்படி இருப்பது என்பது பற்றி கூறியிருக்கின்றோம். பொதுவாக நாங்கள் இந்த நேர்காணலிலூடாக பொதுமக்கள் அவர்கள் சுகதோகியாக இருக்கின்ற விடயங்கள் பற்றி நான் இங்கே கூறியிருக்கின்றேன். அவர்கள் நிறைய உணவு எடுக்க வேண்டும், சுத்தமான நீரை பருகுவது அல்லது பாவித்து கொள்வதற்கான வழிகளை அவர்கள் கையாள வேண்டும். குறிப்பாக சிறிய குழந்தைகள், வயோதிபர்கள், நோயாளிகள் உள்ளவர்கள் அவர்கள் வியாதிகள் ஏற்படுகின்ற போது ஆரம்பங்களிலேயே வைத்தியசாலையை நோக்கி மருந்துகளை பெற வேண்டும். ஏனெனில் தொற்று நோய் ஒன்று ஏற்பட்டு காலம் பிந்துகின்றபடியினால் குறிப்பாக வயோதிபர்களிலே அவர்கள் ஒரு கட்டத்துக்கு அப்பால் மிக கடுமையான நோய் நிலையோடு அனுமதிக்கப்படுகின்ற போது அவர்களை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படும். உதாரணமாக இப்போது சுவாச தொற்று அடிக்கடி எல்லாருக்கும் ஏற்படலாம். பல நாட்கள் சுவாச தொற்று ஏற்பட்டால் நிமோனியா போன்ற காய்ச்சல்கள் வரக்கூடுமாக. அவற்றை தவிர்ப்பதற்கு அவர்கள் அடிப்படையான சுகாதார வசதிகளை கையாளுவதோடு சிகிச்சை ஆரம்ப நாட்களிலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும். விசேட மருத்துவ முகாம்களை தற்பொழுது அன்னத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேற்கொள்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கின்றதா? உண்மை கேட்டுக்கொண்டதற்கு நாம் யாழ்ப்பாண இந்து மகளிர் கல்லூரி ஆரம்ப பாடசாலை மற்றும் யாழ் இந்து கல்லூரி ஆரம்ப பாடசாலை மற்றும் ஒஸ்மானியா கல்லூரி போன்றவற்றில் நேற்றும் இன்றும் நாங்கள் எமது வைத்திய மற்றும் தாதிய குழாமை அனுப்பி பூரணமான சிகிச்சையை தொடர்ச்சியாக செய்தோம். எமது அயல் பகுதிகளிலே இருக்கின்ற மருத்துவ முகாம்கள் தேவைப்பட்டால் எம்மை தொடர்பு கொள்கின்ற போது நாம் நேரடியாக அவர்களுக்கான சிகிச்சையும் அவர்களுக்கான ஆலோசனையும், அதாவது சுகாதார ஆலோசனையும் வழங்க தயாராக இருக்கின்றோம். அவற்றுக்கு அவர்கள் குறிப்பாக குறிப்பிட்ட அளவானவர்கள் இங்கே சிகிச்சைக்கு வருவது கடினம், அவர்களுக்கு ஆரம்ப சிகிச்சை செய்ய வேண்டுமாயின் நாம் நமது ஒரு சில அணிகளை அந்த பகுதிகளுக்கு அனுப்பி சிகிச்சையை வழங்க முடியும், ஆலோசனையும் வழங்க முடியும். தற்பொழுது இந்த நீர் புகுந்த விடயம் என்பது நகரத்திலும் கிராமத்திலும் அனைத்து வீடுகளுக்கும் இருக்கின்றது. அதே போன்று யாழ்ப்பாண வைத்தியசாலைக்குள்ளும் உங்களுடைய கட்டிடங்களுக்குள் நீர் நின்றிருந்தது. இதற்கு மிக பிரதானமான காரணம் என்ன நினைக்கின்றேன்? பிரதானமான காரணம் நான் நினைக்கின்றேன், குறிப்பாக நல்லூர் பகுதியிலிருந்து நீர் விரைவாக ஆரியகுளத்தை வந்தடைய வேண்டும். ஆரியகுளத்தை வந்தடைந்த நீர் வைத்தியசாலைக்கு அருகாமையில் செல்லுகின்ற இந்த வாய்க்காலினூடாக பண்ணை பகுதியை விரைவாக அடைந்து செல்ல வேண்டும். ஆகவே இதற்கு பொருத்தமான சில இடங்களில் தடங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக நல்லூர் பகுதியிலிருந்து விரைவாக ஆரியகுளத்துக்கு நீர் வர வேண்டும். அதில் ஒரு சில இடங்களில் தடுப்பு ஏற்பட்டாலும் அது முற்றுமுழுதாக தடை. அவ்வாறே இந்த ஆரியகுளத்துக்கு வந்த நீரும் பல பாலங்கள், சிறிய சிறிய பாலங்கள், வீதிகளின் உட்புறங்களின் ஊடாக பண்ணை பகுதி அடைய வேண்டும். நான் இது விடயமாக நேற்று முழுமையாக பார்வையிட்டேன். பல இடங்களில் இந்த நீர் செல்லுகின்ற வாய்க்காலின், அதாவது பாதைகள் போட அகலம் கூட்டப்பட வேண்டும், உயரமும் கூட்டப்பட வேண்டும். இது ரெண்டும் பல இடங்களிலே தெளிவாக நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். இவற்றை விரைவாக செய்து முடிக்க வேண்டும். அது வைத்தியசாலைக்கு அருகாமையில் காணப்படுகின்ற பாலங்களிலும் அது காணப்படுகின்றது. ஏனெனில் எமக்கு அருகில் கடல் இருக்கின்றது. கடல் நீர் இங்கே வரவில்லை. கடல் நீர் உட்புகுத என்று போய் சொல்ல முடியாது. நீரை விரைவாக அனுப்புவது, நீர் வந்து உதாரணமாக அது புவியீர்ப்பு விசை அல்லது கிராவிட்டி. நாங்கள் ஒரு பாதையை காட்டிவிட்டால் மிக விரைவாக போகும். அந்த பாதைக்கு தடங்களை ஏற்படுத்தக்கூடாது. சட்டவிரோதமான கட்டிடங்கள்
மற்றும் கட்டடங்கள் கட்டுகின்ற பொழுது அந்த கால்வாய்களை மறைத்து மதில்கள் கட்டப்பட்டது. இவ்வாறான விடயங்களோட மிகப்பெரிய பொருட்கொள்ளாக இருந்தது. இது பற்றி தகுந்த சம்பந்தப்பட்டவர்கள் நீங்கள் கட்டாயம் ஆளுநர் கூட கூறியிருக்கின்றார், அந்த கட்டடங்கள் உடைக்கப்பட வேண்டும், இதுவரை காலமும் பேசி இருக்கின்றோம், இனி வருகின்ற காலத்தில் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார் நேற்றைய கூட்டமாக. அது ஒரு முக்கியமான கூற்று. நாங்கள் இது ஒரு தெளிவான எங்களுக்கு ஒரு சமிஞ்சை, அதாவது இந்த புயல் நம்ம பகுதியை நோக்கி நகரவில்லை என்று அன்று பெய்த மழை மாதிரி திடீரென இன்னும் இந்த திசை நோக்கி இருந்தால் யாழ்ப்பாணத்தில் மிக கடுமையான மழை பெய்திருக்கக்கூடும். அவ்வாறு பெய்திருந்தால் லட்சக்கணக்கானவர்கள் நாங்கள் இன்னும் கடுமையான சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி வரும். நாங்கள் எதற்காக இந்த கட்டிடங்களை கட்டினோமோ அந்த கட்டிடம் இடிந்து விழக்கூடிய அபாயம் ஏற்படும். எதற்காக வீடுகளை கட்டினோமோ சட்டவிரோதமாக அந்த வீடுகள் அனைத்தும் இல்லாமல் போகும். எதற்காக பாலங்களை அமைத்து நாங்கள் மிக இலகுவாக பிரயாணிக்கின்றோமோ அந்த பாதைகளும் இடிந்து இல்லாமல் போகும். இதை நாங்கள் செய்யாத விடத்து இயற்கை உடைத்து கொண்டு போகும். அது தற்காலிக கட்டிடங்களாக இருக்கலாம், சட்டவிரோதமான கட்டிடங்களாக இருக்கலாம், பாலங்களாக இருக்கலாம், பாதைகளாக இருக்கலாம். இவற்றை நாங்கள் அதாவது ஆரம்பத்திலே மழை பெய்கின்ற போதே விரைவாக செல்ல விட வேண்டும். இந்த நீர்மட்டம் ஒரு அளவை அதிகரிக்கின்ற போது அது பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். உதாரணமாக ஸ்பெயின் போன்ற நாடுகளில் ஏற்பட்ட இந்த விளைவு நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்க வேண்டும். இதுவும் நல்ல பாடமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் அதில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றே நம்புகின்றேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள் அல்லது படித்தவர்கள் அதிகமாக வாழப்படுகின்ற என்று சொல்லப்படுகின்ற இடங்கள் தான் இந்த நீர், சட்டவிரோத கட்டிடங்கள், சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மதில்கள் இருக்கின்றது. இது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை பிரதிபலிக்கின்றது அல்லவா? சுயநலம் கொண்ட மிக ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை கூட தங்களுடைய சுயநலத்துக்காக அவர் பயன்படுத்துகின்றார். அதிகாரம் தன்னுடைய வேலையை அந்த இடத்தில் செய்யவில்லை. இது ஒட்டுமொத்த சமூகத்தின் பாதிப்பாக மாறுகின்றது அல்லவா? என்னை பொறுத்தளவில் யாரிடம் சட்டம் இருக்கின்றதோ, யாருக்கு பொறுப்பு கூறல்கள் இருக்கின்றதோ அவர்கள் இது ஒரு வலுவான சந்தர்ப்பம். உதாரணமாக 2009ஆம் ஆண்டு வவுனியாவிலே டெங்கு நோய் தாக்கம் ஏற்பட்டு சுமார் 19 இறப்புகள் ஏற்பட்டது. அப்போது இருந்த ஆளுநர் இந்த டெங்குவை கட்டுப்படுத்துவதற்காக எங்களுக்கு நீங்கள் தேவையான நீர் தேங்கி இருக்கும் கான்கள் போன்றவற்றை உடைத்து விடும்படி ஒரு ஆணையை வழங்கியிருந்தார். அப்போது குப்பைகளை அகற்றுவதற்கும் இந்த டெங்கு நுளம்பு பரவலை இல்லாத பல வழிகள் கையாளப்பட்டு டெங்கு நோய் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டது. இங்கும் அப்படித்தான். நீங்கள் யார் என்ன நீங்கள் அவர்கள் மீது விரல்களை நீட்டுகின்றீர்களோ அவர்கள் இப்போது நாங்கள் விட்ட பிள்ளைகளையும் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இனி ஒரு காலமும் பிள்ளைகளும் விடக்கூடாது. இந்த பிரச்சனைகளை கடந்து எவ்வாறான தொற்று நோய்கள் இந்த மழை காலத்தில் அல்லது இப்படியான அனர்த்த காலங்களில் நெருக்கமாக வாழ்கின்ற பொழுது பல குடும்பங்களிலிருந்து வேறு குடும்பங்களுடன் இணைந்தெல்லாம் வாழ்கின்றார்கள். தொற்று நோய்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதிலிருந்து எவ்வாறான ஒரு பாதுகாப்பை வகிப்பது? அதிகரித்த தோல் வியாதிகள், தோலில் ஏற்படுகின்ற டீனியாசிஸ் எனப்படுகின்ற வியாதி மற்றும் கால்களில் ஏற்படுகின்ற சேற்றுப்புண் என்று சொல்வார்கள். அந்த வியாதிகள் அதிகரித்த அளவில் காணப்படலாம். எமது நீர்நிலைகள் மற்றது இந்த உணவை சமைக்கின்ற போது இந்த நீரை அசுத்தமான நீரை பாவிக்கின்றபடியினால் வயிற்றோட்டம் போன்ற வியாதிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. புழுக்களின் தாக்கம் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புண்டு. இது தவிர இப்போது ஏற்படுத்தப்படுகின்ற சூழலினால் சுவாச தொற்றும் அதிகரித்து காணப்படலாம். குறிப்பாக நெரிசலாக வாழ்வதனால் ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு அதிகரித்த சுவாச தொற்றுகளும் ஏற்படலாம். ஆகவே தொற்று இந்த நீர், உணவு
மற்றும் எங்கள் சூழலிலே காணப்படுகின்ற பல தொற்று வியாதிகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது. அவற்றை தவிர்க்கும் முகமாக சுகாதார பழக்க வழக்கங்களை பழகிக்கொள்ள வேண்டும். இது தவிர நான் ஏற்கனவே கூறியது போன்று உள ரீதியான பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆகவே இவற்றில் அவதானமாக இருக்க வேண்டும். மருத்துவமனை கட்டிடங்களுக்குள் நீர் புகுன்றது என்ற ஒரு விடயம் படங்களில் பார்த்தேன். ஏன் அந்த அளவு தூரம் அந்த பில்டிங்கள் கட்டப்படுகின்ற கட்டமைப்பு ஆரம்பிக்கப்படுகின்ற போது மிகவும் கீழே கட்டப்பட்டதா, உயரமாக அந்த கட்டடங்கள் அமைக்கப்படவில்லையா, அல்லது இந்த அனர்த்தம் என்பது புதுதான ஒரு விடயமா? வைத்தியசாலையின் ஒரு பகுதி, அதாவது எமது இந்த பருத்தித்துறை வீதிக்கு அண்மையாக இருக்கின்ற ஒரு சுமார் 1 ஏக்கர் பகுதி மாத்திரம் தாழ்வான பகுதியாக காணப்படுகின்றது. அங்கே கட்டப்பட்ட கட்டிடங்களின் அந்த நில உயரமும் குறைவானது. 2 கட்டிட பகுதிகள் மாத்திரம். அவை அனைத்தும் பழைய கட்டிடங்கள். அவை உடைக்கப்படுவதற்கு ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட கட்டிடங்கள். ஆகவே அந்த 2 கட்டிடங்களினுடைய சேவைகளே தொடர்வதா இல்லையா என்பது பற்றி நாங்கள் ஆராய்கின்றோம். அது தவிரவும் முன்னர் இங்கே இந்த நகரப்பகுதிகளில் பெய்கின்ற நீர் விரைவாக பண்ணை பகுதியை சென்றடைந்தது. இப்போது இங்கிருக்கின்ற நீர், குறிப்பாக இந்த வெள்ள நீர் அனைத்தும் நான் உங்களுக்கு படங்களினூடாக காட்டலாம். இது ஏனைய பகுதிகளிலிருந்து வைத்தியசாலைக்கு புகின்றது. அது நிலத்தின் கூடாகவும் கதவுகளினூடாகவும் அந்த நீர். ஆகவே வெளியிலிருந்து வருகின்ற நீர் அதனுடைய மட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. குறிப்பாக வைத்தியசாலை சூழலில் காணப்படுகின்ற நீர் விரைவாக பண்ணைக்கு அடைய முடியாத நிலையும் நீர்மட்டம் பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த நீர் வெளியேறுகின்ற பண்ணை பகுதிக்கு வெளியேறுகின்ற எதிர்காலத்திலும் தாமதங்கள் அல்லது பிரச்சனைகள் காணப்பட்டால், இவ்வாறு இரட்டிப்பான மடங்கு தண்ணீர் மழை பெய்தால் வைத்தியசாலை கட்டிடத்தின் கீழ்ப்பகுதிகள் ஏனைய பகுதிகளுக்கும் நீர் வராது என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. அதே மாதிரி இப்போது வைத்தியசாலை தவிர ஏனைய நகரப்பகுதி கட்டிடங்களுக்கும் இதே அளவு பிரச்சனைகள் இருக்கின்றது. குறிப்பாக இன்னும் சில பகுதிகள், அதாவது இன்னும் ஒரு கடுமையான மழையாயின் கட்டாயம் அங்கே நீர் போகும். அனந்த விடயங்களை கடந்து இந்த மருத்துவத்துறை சார்ந்து மிக அதிகளவான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுகின்றது. அதனை கடந்தும் பல சமூக வலைதளங்களை கடந்தும் நேரிலும் கூறுகிறார்கள், மருத்துவத்துறையில் தவறுகள் இருக்கின்றது, மருத்துவத்துறையில் தனியார் துறையிலும் அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றது. உங்களுடைய பார்வையில் இந்த மருத்துவத்துறை மீதான சமீப காலத்தான விமர்சனங்களை எப்படி பார்க்க? குறிப்பாக வடபகுதியில் இருப்பவர்கள் வைத்திய சேவை பற்றி அவர்கள் சரியாக தெரிந்து கொள்ளவில்லை என்று கூற வேண்டும். யாரோ சிலர் திடீரென செய்ய முடியாதவற்றை செய்யும்படி செய்யலாம் என பிழையான நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டி இருக்கின்றார்கள். எமக்கு இருக்கின்ற வசதிகளில் சிறப்பாக நாங்கள் செய்ய செய்கின்றோம், மிக அர்ப்பணிப்போடு செய்கின்றோம். நான் கூறினேன், வெள்ள அனர்த்த கால பகுதியிலும் எமது இந்த 2 விடுதிகளும் தற்காலிகமாக உடனடியாக இரவிரவாக மாற்றப்பட்டு சேவைகள் தொடர்ந்தன. குறிப்பாக சிசுக்கள் வைத்த இடங்கள். நாம் இந்த வைத்தியசாலைக்கும் மக்கள் பலர் தங்களை சுவதேகியாக வைத்திருக்க வேண்டும், நோய் தாக்கத்திலிருந்து வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஒரு விபத்தில் ஒன்றில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆனால் இங்கு அதிகரித்த அளவில் வருகின்ற நோயாளிகள் எல்லாருக்கும் நாங்கள் எல்லாவற்றையும் கொடுக்க முடியாத நிலை ஏற்படும். இப்போது உதாரணமாக 1350 படுக்கைகள் பற்றாக்குறை இருக்கும், பற்றாக்குறைகள் பிரச்சனை. நீங்கள் சொல்லுகின்ற போது மருத்துவத்திலே ஒரு சில இடங்களில் தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம், பிழைகள் விட்டிருக்கலாம். ஒரு சில இடங்களில், பெரும்பாலான நேரங்களில் மிகவும் அவதானமாக வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு
முயற்சியில் தான் இருக்கின்றோம். எம்மை பொறுத்தளவில் இங்கே வடபகுதியிலே அனைத்து சேவைகளும் வழங்கப்படும். இங்கே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யலாம். இங்கே வடபகுதியில் உள்ளவர்களுக்கு கட்ராக்ட் சர்ஜரி, வேறு மாநிலங்களில் வட மாநிலத்திலே எல்லா மாவட்டங்களிலும் கட்ராக்ட் சர்ஜரி இந்த வருடம் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே ஒருவர் இருதய நோய் காரணமாக அட்மிட் பண்ணால் நாங்கள் உடனடியாக அவர்கள் 1 மாதத்துக்குள்ளே ஆஞ்சியோகிராம் செய்யலாம். நீங்கள் இதை நீங்கள் கண்டியிலே கேட்டால் 5 வருடம் காலம் சொல்லுவார்கள். கொழும்பில் கேட்டாலும் இது பல மாதங்கள் நடிக்கும். இங்கே விரைவாக ஆஞ்சியோகிராம் செய்யலாம், ஸ்டெண்டிங்கை போடலாம். நாட்டின் ஏனைய புத்தளத்திலிருந்து வருகிறார்கள், அண்டாபுரமிலிருந்து வருகிறார்கள், அம்பாறையிலிருந்து வருகின்றார்கள். ஏனெனில் இந்த பகுதியில் இந்த வைத்திய சபையில் இருக்கின்றன. வடபகுதியில் இருக்கின்றவர்கள் பலர் வைத்திய சேவையை தங்கள் அது வைத்தியசாலையிலேயோ அல்லது தனியார் மருத்துவம் விரைவாக சென்று பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. ஆனால் இப்போது மக்களுடைய மனநிலை பிழைகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதில் அவர்கள் மிக ஆர்வமாக இருக்கின்றனர். அடிப்படை காரணங்களாக என்ன இருக்கின்றது? உங்களுக்கு அந்த விமர்சனங்கள் தெரிந்திருக்கும். என்ன காரணத்துக்காக அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது? விமர்சனங்கள் வைப்பதற்கு வைத்தியசாலைகள், சிறிய சிறிய வைத்தியசாலைகளும் இருக்கின்றன. அங்கே அந்தந்த இடங்களில் ஏற்பட்ட குறைபாடுகளும் காரணமாக இருக்கலாம். அதற்கு அப்பால் இலங்கையை பொறுத்தளவில் இலங்கை ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவு, வைத்தியர்கள் பலர் இந்த சேவையை விட்டு வெளியேறியமை, பலர் கடந்த 3-4 வருடங்களாக ஆளணிகள் உரிய அளவில் அந்த இடங்களுக்கு அதாவது நியமிக்கப்படாமல் எல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி இருந்தும் பொதுமக்களிடையே இப்போது அதிகரித்த அறிவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது, குழப்பங்களை ஏற்படுத்தி விட்டதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது அதிகரித்த குழப்பங்கள். எல்லோரும் முகநூலினூடாக அல்லது வாட்ஸ்அப் குரூப்பினூடாக விடயம் தெரியாமலே கதைக்கின்றார்கள். அண்மையில் கூட ஒரு வயோதிபர் அவர் செல்லுலைட்டிஸ் காரணமாக உரிய நேரத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்பதே வைத்திய நிபுணர்களின் குறைபாடு. அதை தனிப்பட்டவர்களின் பெயரை சொல்லி ஒன்றுமே தெரியாதவர்கள் விமர்சனங்களில் ஈடுபடுவது அது ஒரு மிகவும் பாதகமான செயற்பாடு. அது வைத்தியர்கள், தாதியர்கள் ஏனையோரும் மனச்சோர்வு ஏற்படுத்தும். இங்கே இருக்கின்றவர்கள் இந்த விமர்சனம் செய்பவர்கள் எல்லாரும் அவருடைய உறவினர் ஒருவர் டாக்டராக கட்டாயம் இருக்கணும், அவருடைய உறவினர் ஒருவர் தாதியராக இருக்கணும், அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் டாக்டராக இருக்கணும். அவர்கள் நேரடியாக அதை அவர்களுக்கு சொல்ல வேணும். அப்படி கேட்டால் அவர்கள் மாறாக அவர்கள் ஏதோ ஒரு வழியில் சிகிச்சைகளோ வசதிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒருவருக்கு பிரச்சனை என்று சொல்லுகின்ற போது அலசி ஆராயாமல் கடுமையான முறைப்பாடு, இப்போது அதொரு அளவுக்கு அதிகமான முறைப்பாட ஆகிவிட்டது. யார் அந்த உருவாக்கினார்களோ அவர்களுக்கு இந்த விளைவு ஏற்படும். யாழ்ப்பாணத்தில் வைத்தியர்களை கடவுளுக்கு ஒப்பாக பார்த்தாங்க. ஆனால் தற்பொழுது வைத்திய துறை மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய அளவுக்கு மக்கள் அந்த ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள். தனியார் துறைக்கு செல்கின்ற பொழுது மிக அதிகளவான பரிசோதனைகள் மேற்கொள்வதாக கட்டணங்கள் அறிவிப்பு செய்யப்படுகின்றது. அதே போன்று அங்கு இரத்தம் ஏற்றுவதற்கெல்லாம் பணம் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. அந்த இரத்தங்கள் எவ்வாறு அவர்களுக்கு கிடைக்கின்றது, அவர்கள் பணம் பெற்று கொடுத்துத்தான் அதனை பெற்றுக் கொள்கின்றார்களா என்ற கேள்விகள் இருக்கின்றது. அதனை கடந்து மருத்துவத்துறை இதுவரை காலம் இடம்பெற்ற தவறுகளுக்கு அல்லது தவறுகளாக சொல்லப்பட்ட விடயங்களுக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக மட்டும்தான் கூறப்படுகின்றது. அதனை கடந்து யாரும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றதா இதுவரை காலத்தில்? உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் அனைத்துக்கும் பதிலளிக்கின்றேன். நீங்கள் உலகில் யாரும் எந்த நிலையும் அடையலாம் சொல்லுவார்கள். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் நடத்தலாம்.
1000 போய் சொல்லி யாரும் ஒரு பதவியை பெற்றுக்கொள்ளலாம். அது எங்களுடைய அதை அதை பெற்றுக்கொள்ளுகின்றவர் அல்லது வழங்குபவர்கள் அதுக்கு பொறுப்பு. இரண்டாவதாக, இங்கே தனியார் மருத்துவமனைகள் இயங்குகின்றன. ஆனால் உண்மையில் நீங்கள் அனைவரும் ஒரு நாள் வாருங்கள், யாழ் போதனா வைத்தியசாலையில் என்ன நடக்குது என்று நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக கூறுகின்றோம். இங்கே 1350 படுக்கைகளும் இருக்கின்றன. வசதி வாய்ப்புள்ளவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டும். எங்களுக்கு அதாவது 4 மணிக்கு பிறகு இங்கே இருக்கின்ற வைத்தியர்களும் அங்கே கடமையாற்றலாம் என்று சட்டத்தில் இடம் இருப்பதனால் நாங்கள் ஒன்றையும் அதில் பார்க்க இயலாது. இது வடக்குக்கு வெளியேயும் அல்லது உலகத்தில் எல்லா இடங்களிலேயும் நடைபெறுகின்றது. தனியார் மருத்துவமனைகளுக்கும் இந்த இரத்த வங்கியானது இலங்கை பூராகும் இதுதான் வழி. அதாவது அயலிலே இருக்கின்ற மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைக்கு அந்தந்த பகுதிகளிலே இருக்கின்ற ரீஜனல் பிளட் பேங்க் அங்கிருந்து இரத்தம் வழங்கப்பட வேண்டும். அந்த இரத்தம் வந்து அதாவது மத்திய இரத்த வங்கியின் கண்காணிப்பின் கீழ் அது வழங்கப்பட வேண்டும். அது எங்களுடைய கடமை. ஆனால் இரத்தத்தை விற்க முடியாது. இரத்தம் நாங்கள் ஒருவரிடம் நாங்களும் வாலண்டியர்ஸ்லேருந்து இரத்தத்தை பெற்றுத்தான் செய்ய வேண்டும். சிகிச்சைக்கு போகின்றவர்கள் தனியார் மருத்துவமனையில் அது பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த இரத்தத்துக்கு அதாவது அது பிளட்டை வந்து விற்பனை செய்ய முடியாது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது எங்களுடைய அதாவது சட்டத்தில் சுகாதார அமைச்சின் கடமை நிமித்தம் தனியார் மருத்துவமனை இரத்தம் கேட்கின்ற போது நாங்கள் வழங்குகின்றோம். நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்திலே 4 தனியார் மருத்துவமனைக்கு எமது இரத்த வங்கியிலே இரத்தத்தை கொடுக்கின்றோம். அது நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். இது கொழும்பிலே நடைபெறுகின்றது, எந்த மாவட்டங்களே நடைபெறுகின்றது. பொதுமக்கள் விற்பனை செய்ய முடியுமா? அதனை மக்களிடம் அதற்காக ஒரு கட்டணத்தை அறவீடு செய்ய முடியுமா? உண்மையில் இரத்தத்தை விற்பனை பொருளாக விற்பனை செய்ய முடியாது. சேவை வழங்குகின்ற போது அவர்கள் எதுவும் கட்டணம் அறவிடலாமோ என்பது பற்றி அது எனக்கு தெளிவாக தெரியாது. அவர்கள் என்ன நடைமுறை இருக்கின்றது என்று. கட்டணங்கள் அறவீடு செய்யப்படுகின்றது தனியார் மருத்துவமனை, அது உங்களுக்கு உண்மையில் அப்படி இந்த இதில் இருக்கின்ற விடயங்களை நீங்கள் ஊடகம் என்ற ரீதியில் நீங்கள் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் மற்றும் அந்த தனியார் மருத்துவமனையின் அதிகாரியோடு கலந்து அவற்றை பொதுமக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். எங்களை பொறுத்தளவில் நாங்கள் அமைச்சின் கட்டளைகளுக்கு அமைவாக, அதாவது ஒரு தனியார் மருத்துவமனை ஒன்றில் உங்களுக்கு தெரியும் ஒருவர் அவசர சிகிச்சையில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் இரத்தம் கேட்கின்ற போது விரைவாக இரத்தத்தை கொடுப்பது மாத்திரமே எமது கடமை. அந்த இரத்தத்துக்கான கட்டணத்தையும், அது மிக குறைவான கட்டணத்தையும் அதுவும் மத்திய இரத்த வங்கிக்கு அவர்கள் செலுத்துகின்றார்கள். ஆகவே வைத்தியசாலைக்கு இருக்கும் பெரிய தொடர்புகள் இல்லை. இதனை கண்காணிப்பவர் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர், நீதியோடு நடந்து கொள்பவர் தனியார் மருத்துவமனை பணிப்பாளர். ஆகவே அவர்கள் இருவரையும் நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு தெரியும். தனியார் மருத்துவமனையில் அதுக்கு அறவிடப்படுகின்றது பணம் இல்லையா? உண்மையில் அதை பற்றி எனக்கு தெளிவான அறிவு இல்லை. அதை நான் பெயர்களில் அதை அறவீடு செய்யப்படலாம். நேரடியாக பிளட் கண்டு இல்லாமல் இருக்கலாம். அதனால் அதற்கான ஒரு கட்டணம் அறவிடப்படுகிறது. அதனை கடந்து இதுவரை காலம் மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட தவறுகளாக வெளிவந்த விடயங்கள் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதுவரைக்கும் யாரும் எந்த வைத்தியர் மீதும் தண்டனை கொடுக்கப்பட்டதாக இல்லை. அதாவது வைத்தியத்திலே ஏற்படுகின்ற குறைபாடுகளை மத்திய சுகாதார அமைச்சு விசாரணை குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலே அவர்களுக்கான அதாவது ஒருவருடைய முறைப்பாட்டுக்கு பதிலளிக்கப்படும். ஆனால் கடந்த காலங்களில் ஒருவர் உண்மையிலே பாரிய பிழை விட்டிருந்தால்
அவருக்கான தண்டனைகளை சுகாதார அமைச்சு வழங்கும். அது சில சமயங்கள் பாரிய பிழைகள், ஒரு பிழையை விட்டிருந்தால் அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம். அதாவது டாக்டர் வேலையை கேன்சல் பண்ணலாம். நீங்கள் இந்த பகுதியில் பல தவறுகள் ஏற்படுது என்று நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். குறிப்பாக வைஷாலினி என்பவருக்கு ஊசி ஏற்றப்பட்ட பின்னர், அதன் பின்னர் அவர் முறைப்பாடு, அவருடைய கை துண்டிக்கப்பட்டது. இது ஒரு மிகவும் சிக்கலான ஒரு நிலை. ஏனெனில் அவர் அனுமதிக்கப்பட்டு பின்னர் ஊசி ஏற்றப்பட்டது என்று கூறப்பட்டது. இந்த விசாரணைகள் அங்கும், அதாவது மத்திய அமைச்சிலும் விசாரணைகள் பூரணமான முடியும் தருவாயில் இருக்கின்றது. இரண்டாவதாக நீதிமன்ற நடவடிக்கைகளும் தொடரப்படுகின்றது. ஆகவே நான் நினைக்கின்றேன் விரைவில் அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும். நான் நினைக்கின்றேன் நாங்கள் சுகாதார அமைச்சுக்கும் அறிவித்திருக்கின்றோம். பொதுமக்களுக்கு சுகாதார அமைச்சின் விசாரணை முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும். பொதுமக்கள் அல்லது இப்போ அந்த பிள்ளைகளுடைய கை துண்டிக்கப்பட்டது மிகவும் அதாவது கவலைக்குரியதும், அது மிகவும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய விடயம். ஆனால் அதற்கான பரிகாரம் என்பது என்ன என்பதை சுகாதார அமைச்சும் நீதிமன்றமும் அவர்கள் அறிவிக்கும் வரை நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். நாங்கள் அதை விரைவாக செய்யும்படி கேட்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் சுகாதார அமைச்சருடைய விசாரணைகள் முடிவடையும் தருவாயில் இருப்பதாகவும் அவற்றை அனுப்பி வைக்கும்படி கேட்டிருக்கின்றோம். கிடைக்கவில்லை. அதாவது சுகாதார அமைச்சு நேரடியாக முறைப்பாடு செய்தவர்களுக்கும் அல்லது அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்குமான கடிதங்களை அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் இதனை கடந்து இதுவரை காலத்திலும் உங்களுக்கு தெரிந்து யாராவது ஒரு வைத்தியருக்கு எதிராக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? ஒரு வைத்தியர் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றதா? மருத்துவ தவறு காரணமாக? மருத்துவ தவறு காரணமாக வடக்கிலேயே இல்லை, தெற்கிலே அவ்வாறு ஒரு சிலருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது மன்னார் வைத்தியசாலையில் மரணமடைவர்கள் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலையில் மருத்துவ நிபுணர்கள் நோயாளிகளை பார்வையிடுவது கிடையாது. மருத்துவ மாணவர்களை கொண்டு அவர்கள் பார்வையிடுகின்றார்கள். உடனடியாக அவர்கள் நோயாளிகளுடன் பேசுகின்ற விடயங்கள் எல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அவ்வாறான விமர்சனங்கள் அல்லது குற்றச்சாட்டுகள் ஒரு பணிப்பாளர் என்ற ரீதியில் உங்களிடம் முன்வைக்கப்பட்டிருக்கும் அல்லவா? இதற்கு முன்னர் அவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ நிபுணர்கள் பொதுமக்கள் பிழையான எண்ணங்களை கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவ நிபுணர்கள் பார்வையிடுவதில்லை என்று இது ஒரு பிழையான குற்றச்சாட்டு. இங்கே வருகின்ற, நான் ஏற்கனவே கூறுகின்றேன், இங்கு வடக்கிலே தான் அனைத்து விதமான சர்ஜரிகளும் செய்யப்படுகின்றது. இது எவ்வாறு நடைபெறும்? மருத்துவ நிபுணர்கள் அவர்கள் அர்ப்பணிப்போடு வேலை செய்யாவிட்டால் எப்படி நடைபெறும்? நீங்கள் கூறுகின்ற நான் புரிந்து கொள்கிறேன். உபாரண்டால் முக்கியமான சிகிச்சைகளுக்கு, சர்ஜரிகளுக்கு அவர்கள் நேரடியாக கையாளலாம். ஆனால் அனைவரையும் அவர்கள் கையாளுகின்றார்களா? இந்த வைத்தியசாலைக்கு தங்களுடைய சேவையை பெற்றுக்கொள்வதற்காக வருகின்ற அனைவரையும் அவர்கள் கையாளுகின்றார்களா என்பதுதான் அங்கு கேள்வியாக இருக்கின்றது. முக்கியமான சிகிச்சையின் பொழுது அவர்கள் கையாண்டிருக்கலாம். அது வெற்றி பெற்ற சிகிச்சை. வைத்திய நிபுணர்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றன. வைத்திய நிபுணர்கள் அவர் தனக்கு கீழ் இருக்கின்ற வைத்தியர்கள், தாதியர்கள், ஏனைய பயிற்சியில் இருக்கின்றவர்களோடு, அதாவது உங்களுக்கு தெரியும் ரெஜிஸ்ட்ரார், சீனியர் ரெஜிஸ்ட்ரார்ஸ் என்றதாவது அதாவது விசேட பயிற்சிக்காக இருக்கின்றவர்களோடு கடமைகளை நிறைவேற்றுவதுதான் அவர்களுடைய தொழில். ஒரு சத்திர சிகிச்சைக்காக வருகின்ற ஒருவரை கட்டாயம் நிபுணர் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. அவருடைய மேற்பார்வை, அவர் கட்டாயம் கீழே இருக்கின்ற வைத்தியரை ட்ரெயின் பண்ணி அவரை செய்ய விட வேண்டும். அவரை அருகிலே இருந்து பார்க்க வேண்டும், சற்று அப்பால் இருந்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு அந்த வேலையை பழக்க வேண்டும். இது அவர்களுடைய கடமை. இங்கே பயிற்சி புரிந்து கொள்வதற்கு, பழகுவதற்கு நாங்களா கிடைத்தோம்
எங்களுடைய உயிர் அல்லது நாங்கள் அந்த மருத்துவ நிபுணரை நம்புகின்றோம், ஆனால் பழக வந்த மாணவர்களை நம்ப முடியுமா என்ற அடிப்படையில் தான் விமர்சனம். மாணவர்கள் இங்கே அதாவது சத்திர சிகிச்சையை மேற்கொள்வதில்லை. அது நீங்கள் வடிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் அவர்களே பரிசோதனை மாத்திரம் செய்வார்கள். யாழ் போதனா வைத்தியசாலை இட்டவரை எமது இங்கே பிரதான கூடத்தில் 8 சத்திர சிகிச்சைகள் விடுதிகள் சத்திர சிகிச்சை அறைகள் இருக்கின்றன. அதை விட இன்னும் 3 இடங்களில் இருக்கின்றன. இவற்றில் ஒன்றிலும் அதாவது பயிற்சியை பெறுகின்ற மாணவர்கள் மருத்துவ விடமா நீங்கள் வடிவாக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நீங்கள் எதுவும் பிழையான செய்தி இல்லாமல் ஃபைனல் இயர் படிக்கும் வரையும் அதாவது 3rd MBBS ஃபைனல் MBA அவர்கள் எந்த விதமான சத்திர சிகிச்சையும் செய்ய மாட்டார்கள். சத்திர சிகிச்சை பார்வையிடுவார்கள். ஆனால் எமது வைத்தியர்களாகிய பின்னர் அவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிங் அதாவது சர்ஜனாக வாரதுக்குரிய ட்ரைனிங் அல்லது வைத்திய நிபுணராக வருவதற்குரிய ட்ரைனிங் இருக்கிறவர் கட்டாயம் அவர்கள் இந்த பயிற்சியை செய்தே ஆக வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு மறுபலமாக யோசித்து பார்ப்போம். இன்று இருக்கின்ற வைத்திய நிபுணர் 60 வயதிலே போய்விடுவார். இப்போ இன்று இருக்கின்ற ரெஜிஸ்ட்ரார் சீனியர் ரெஜிஸ்ட்ரார் அவர் இந்த பயிற்சியை பெறாமல் இந்த சர்ஜரியை செய்யாவிட்டால் 60 வயதுக்கு பிறகு ஒருத்தரும் சர்ஜன் இருக்க மாட்டார்கள். அவர்கள் கட்டாயம் பயிற்சி காலத்தில் அவர்கள் சர்ஜரியை செய்வதற்கான பயிற்சி வழங்கப்படும். ஆனால் அது முற்று முழுதாக பாதுகாப்பானதாக செய்யப்படுகின்றது என்பதை எமது வைத்திய நிபுணர் பார்த்துக்கொள்வார்கள். அவர்களால் தவறு ஏற்படாத வகையில்தான் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. விமர்சனங்கள் அவ்வாறு தவறு இடம்பெறுகின்றது என்பதுதான் விமர்சனங்களாக முன்வைக்கப்படும். இது தவறு ஏற்பட இங்கே உள்ள மக்கள் மக்கள் எல்லோரும் வைத்திய நிபுணர்கள் நேரடியாக சிகிச்சை செய்ய வேணும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எல்லோரும் டாக்டர் பேரானந்த ராஜாவிடம் காட்ட வேணும், எல்லோரும் டாக்டர் சுதர்சன் பார்க்க வேணும், சர்ஜரி செய்ய வேணும். அதே மாதிரி பல பெயர்களை சொல்லி நேரே வருகின்றார்கள். இது அதிகரித்த ஒரு அழுத்தம் அவர்களுக்கு. உண்மையில் அவர்கள் அவ்வாறு செய்ய முடியாது. அவர்களுக்கு இப்போ உதாரணமாக இங்கே இருக்கின்ற ஒரு வைத்திய நிபுணர் சத்திர சிகிச்சை நிபுணர் அவர் யூகேயில் இருந்தால் அவர் ஒரு நாள் 4 சர்ஜரி செய்தால் காணும். மிச்சாக்கள் எல்லாரையும் செய்யாமல் விடலாம். ஆனால் இங்கே அவர்கள் செய்கின்ற நம்பர் ஆஃப் சர்ஜரிஸும் அதிகம். இது தவிர அவருக்கு கீழ் இருக்கின்றவர்களும் செய்கின்ற சர்ஜரிகளும் அதிகம். ஆகவே இங்கே இருக்கின்றவர்களுக்கு அதிகளவான வேலைகள் இருக்கின்றது. அவற்றை செய்ய வேண்டும். இந்த நடைமுறையை அதாவது அதிகரித்த விமர்சனங்கள் குழப்பங்கள் காரணமாக எதிர்காலத்தில் நமக்கு ஒரு பயம் அதாவது காணப்படுகின்றது. எதிர்காலத்தில் பல சத்திர சிகிச்சைகள் நாட்கணக்காக பின்னால் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வைத்தியர் வெளிநாடு சென்றால் வைத்திய நிபுணர்களுக்கு இவ்வாறு தொல்லைகளை வழங்கினால் இந்த வைத்திய நிபுணர்களை தனியார் வைத்தியசாலையில் நேரடியாக அவர்களிடம் காட்டி அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அரச வைத்தியசாலையில் தான் உபாரண பிரச்சனை இருக்கின்றது. அதற்கு காரணம் இப்போ நீங்கள் ஒரு வைத்திய சத்திர சிகிச்சை நிபுணர் எடுத்தால் இங்கே அவரிடம் பதியப்பட்ட 500 பேர் சத்திர சிகிச்சையாக காத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தனியார் வைத்தியசாலையில் ஒரு 5 பேர் இருப்பார்கள். அந்த 5 பேருக்கு அவர் விரைவாக பார்த்து விடுவார். இங்கே இருக்கின்ற 500 பேரையும் அதாவது அவர்கள் பதியப்பட்ட ஒழுங்கில் தான் செய்ய வேண்டும். இலங்கையின் குடிமகனாக பாருங்கள், ஒரு மருத்துவம் என்பது ஒரு பணம் இருக்கின்றவர்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடியதாகவும் அவ்வாறு இல்லை என்றால் வேறு மாணவர்களுக்காக அல்லது அது சார்ந்த தகுதியுடைய மாணவர்களாக அது பார்வையிடுகின்ற முறை என்பது இந்த நாட்டுக்கு ஆரோக்கியமானதா? அதற்கு மக்கள் மிகவும் வறுமையில் இருக்கின்றார்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சலுகைகள் வைத்தியர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அது தவறு. நீங்கள் ஒரு பிழையானது. இங்கு வைத்தியர்களுக்கு சலுகைகள், வைத்தியர்களுடைய சம்பளம் மிக குறைவு. இங்கே வைத்தியர்களாக இருப்பவர்கள் அவர்கள் பெறுகின்ற சம்பளத்தை விட அவர்கள் இங்கே தனியாக ஒரு சின்ன பெட்டி கடை வைத்திருக்கிறவர்களுடைய வருமானம் கூட. அரச பல்கலைக்கழகம் வைத்தியர்களுக்கு மாத்திரமில்லை, அதுவும் பிழையான கூற்று. நீங்கள் ஏதாவது பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கிறீங்களா? பல்கலைக்கழகங்கள் நீங்கள் வைத்தியர்களுக்கு மாத்திரம், அது ஒரு பிழையான கூற்று. ஏனெனில் பல்கலைக்கழகங்கள் இங்கே
பயிற்றுவிக்கின்ற பல்லாயிரம் மாணவர்களில் இலங்கை மாணவர்கள் மருத்துவ மாணவர்களும் ஒரு சிலர். சரிதானே? அதற்கு ஒரு பகுதியினர் இருக்கிறார். ஆனால் மருத்துவ மாணவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி என்பது இந்த நாட்டு மக்கள் மருத்துவ மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, பல்கலைக்கழகங்களுக்கு. பல்கலைக்கழகங்களிலே இங்கே எத்தனையோ தனியார் துறையில் இருக்கின்ற பலர் கடைகளை வைத்திருக்கலாம், தனியார் கட்டட வேலைகளில் ஈடுபட்டிருக்கலாம். அவர்கள் எல்லாம் அரசாங்க காசில் படிக்கவில்லையா? அவர்களே இலவசமாக வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடாது, அவர்களே இலவசமாக ரோட்டு போட்டு கொடுக்கக்கூடாது. என்னுடைய கேள்வி என்னென்றால், இதுவே வெளிநாடுகளில் அவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படவில்லை. இலவசமாக பயிற்சி அளிக்கப்படவில்லை. இலவசமாக, அதாவது நான் சொல்லுகின்றேன், கல்வி முறை என்பது இலவசமாக இருக்கின்றது. ஆகவே இந்த இலவசத்துடன் படித்து ஒரு வைத்தியராகி வந்தால் அவர் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சேவை செய்ய வேண்டும். அதற்கு ஒரு அளவு இருக்கின்றது. அதற்கு அவர்கள் நீங்கள் உண்மையில் சந்தோஷப்பட வேண்டும். அவர்கள் படித்துவிட்டு வந்து இந்த நாட்டில் இருப்பதே பெரும். ஏனெனில் அவர்கள் அதாவது பொறியியலாளர்கள் மாதிரி அல்லது கணக்காளர்கள் மாதிரி வெளிநாடுகளில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. முதலாவது இங்கே இருக்கின்றவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்று பெருமைப்பட வேண்டும். ஏனெனில் இது நீங்கள் ஊடகங்களினூடாகவும் மக்களுக்கு ஒரு பிழையான எண்ணத்தை நீங்கள் கொண்டு செலுத்தினால் இங்கே இருப்பவர்கள் இன்னும் வெளிநாடு போய் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஊடகங்களும் பொறுப்பேற்க வேண்டும். மக்கள் பிழையான எண்ணங்களோடு இந்த வைத்தியர்களை பார்ப்பதும் நீங்கள் வடிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது வைத்தியத்துறையை தேர்வு செய்வதில் அவர்கள் இனி எதிர்வரும் சமுதாயம் கட்டாயம் யோசிப்பார்கள். ஏனெனில் அவர்கள் இப்போது ஒரு காலத்தில் தாதியர்களுக்கு கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. இப்போது வைத்தியத்துறையை அதாவது விளங்கி கொள்ளாமல் விமர்சனம் செய்வதை கட்டாயம் நிப்பாட்ட வேண்டும். நீங்கள் சொல்லுகின்றீர்கள், அதாவது இலவசமாக படித்துவிட்டு ஒரு வைத்தியராக வேலை செய்து குடும்பத்தை பாதுகாப்பதற்கு இயலாத அளவு சம்பளத்தில்தான் அவர்கள் இருக்க வேண்டும். ஒரு வைத்தியராயின் அவர் கடமைக்கு செல்வதற்கு ஆர்வனும் அவர் தன்னுடைய கடமைகளை 2-3 மடங்கு செய்ய வேண்டும். அப்படி இருந்தும் அவர்களுடைய அரச வைத்தியசாலைகள் அரச சம்பளம் அதிகரிக்கப்பட்டால் அவர்கள் தனியார் துறைக்கு போவதற்கான எந்த காரணமும் இருக்காது நான் நம்புகின்றேன். இலங்கையில் நீங்கள் மேலத்தைய நாடுகளோடு ஒப்பிட்டு அவர்கள் பெறுகின்ற சம்பளம் மிக குறைவு. அது சாதாரணமாக ஒரு வைத்தியருக்கு கிடைக்கக்கூடிய அதி உச்சபட்ச சம்பளம் சாதாரண ஒரு வைத்தியர் அது ஒரு அதாவது ஒரு கட்டமைப்பு ஓவர் டைம் எல்லாத்துடனும் ஒரு சாதாரணமாக ஒரு வைத்தியர் மாதம் எவ்வளவு சம்பளத்தை 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரையான அதாவது ஒரு ரேஞ்சில் வழங்கப்படுகின்றது. நீங்கள் அதே கேளுங்கள், ஒரு தனியார் கடை வைத்திருப்பவருடைய வருமானம் எவ்வளவு? சாதாரணமாக இந்த நாட்டினுடைய வருமானம் என்பது 5000 உழைக்க முடியாதவர்கள் இருக்கின்றார்கள், 12000 உழைக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், 10 லட்சம் 20 லட்சம் கோடிக்கணக்கு உழைக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அனைவரிடமும் வரி என்பது சம அளவில் அறவடை செய்யப்படும். அது நீங்கள் அரசாங்கத்தை கேட்க வேண்டும். இந்த அரச கட்டமைப்புக்குள் இந்த மக்கள் இருப்பதனால்தான் இந்த வைத்தியர். அப்ப நீங்கள் இந்த மருத்துவத்தை தனியார் துறை ஆக்க வேண்டும் என்று கேட்கின்றீர்களா? இலவச மருத்துவத்தை தனியார் துறை இல்லாமல் செய்வது என்பது இந்த நாட்டுக்கு ஆரோக்கியமாக இருக்கின்றன. நீங்கள் முயற்சித்து பாருங்கள். என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் 25 வருடமாக நான் இந்த அரசாங்க துறையில் அதாவது இந்த இலவச மருத்துவ சேவையோடு இருக்கின்றேன். அந்த வகையில் இலங்கையர்கள் அனைவரும் இலங்கையில் இருக்கின்ற பொருளாதார கட்டமைப்புக்கு இந்த வைத்தியத்துறை மிகவும் பெருமைக்குரியதும் பாராட்டப்பட வேண்டியதும். இதை இலங்கையில் இருக்கின்ற பல ஊடகங்கள் அவர்கள் சரியாக விளங்கி கொள்ளுகின்றார்கள் இல்லை. அதாவது வைத்தியத்துறை வைத்தியர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியோடு நோக்குவதை முதல் நிப்பாட்ட வேண்டும். வைத்தியர்கள் உண்மையாக என்ன செய்கின்றார்கள் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். சரிதானே? இது இன்னும் பொதுமக்களை சென்றடைய வேண்டும். மாறாக ஊடகங்களும் எப்படி தவறான எத்தனை கூட வருகின்றீர்கள். வைத்தியர்கள் இப்போ உதாரணமாக நான் 25 வருடம் வேலை செய்திருக்கின்றேன். இப்போது எனக்கு ஒரு எண்ணம் வருகின்றது, ஏன் இந்த வைத்தியத்துறைக்கு வந்தேன்? ஏன் இந்த வைத்தியத்துறைக்கு? நான் மட்டுமல்ல, பலர்
ஏன் இந்த வைத்தியத்துறைக்கு வர வேண்டும்? ஏனெனில் இது ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை இப்போது. அதாவது பிழைகளை கண்டுபிடிப்பதும் குற்றம் சுமத்துவதுமான இந்த தொழிலுக்கு நாங்கள் வந்திருக்க தேவையில்லை. அதற்கு காரணம் அவர்கள் இங்கே குறிப்பாக ஊடகங்களும் பிழையான வகையிலே குற்றத்தை சுமத்துறது. வைத்தியர்கள் அல்லது வைத்திய சேவையில் உள்ள பிரச்சனைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு ஓப்பன் சேவை மருத்துவ சேவையில் இருக்கின்றது. மருத்துவத்துறையில் எந்த தவறுகளும் கிடையாது. மக்கள் நிறைந்த சேவையை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்பது உங்களுடைய புரிதல். மக்களிடம் குறைபாடுகள் இல்லையா? மக்களிடம் குறைபாடுகள் இருக்கின்றது. அவற்றை அனைத்தையும் மக்கள் செய்ய வேண்டிய பல விடயங்கள் இருக்கு. உதாரணமாக எந்த வைத்தியரும் மக்களை பேசவில்லையா? மிக தகாத வார்த்தைகள் பயன்படுத்தவில்லையா? வைத்தியசாலையில் மாறி சிகிச்சைகள் இடம்பெறவில்லையா? மருத்துவ தவறுகள் இடம்பெறவில்லையா? கர்ப்பிணி பெண்கள் மரணமடையவில்லையா? நீங்கள் சரியான முறையில் தெளிவுபடுத்தல்கள் அந்த மக்களுக்கு அல்லது பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு கொடுக்கப்படுகின்றதா? உடனடியாக அவர்களுடைய ஆவணங்கள் வழங்கப்படுகின்றதா? அந்த இடங்களில் நடந்து கொள்ளுகின்ற முறைமை என்பது மருத்துவத்துறை நிர்வாகத்தின் மீது கேள்விகளையும் சந்தேகங்களையும் விமர்சனங்களையும் முன்வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஒரு சில தவறுகள் ஏற்படலாம். தவறு ஏற்படும் நீங்கள் நான் உங்களுக்கு சில விடயங்களை கூற வேண்டும். கடைசியாக மன்னாரிலே நடந்தது. அவர் ப்ரெஷர் கூடி அவர்களுக்கு போட்ட ஊசியினால் ஏற்பட்ட அமினியோட்டிக் எம்போலிசம் என்ற ஒரு நோய் நிலையில் ஏற்பட்ட இறப்பு. அவற்றை சரியாக நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? நீங்கள் தாய் என்பது ஒருவர், அதாவது கர்ப்பிணி ஒருவர் கர்ப்பம் மற்றும் குழந்தை பேறு காலங்களில் ஏதாவது தாய்க்கு ஏற்படுகின்ற நோய் நிலை விளைவினால் இறப்பு ஏற்படும். அதை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்களா? உலகத்திலே அது தெளிவுபடுத்த வேண்டும். நீங்கள் நினைக்கிறது வைத்தியசாலையின் நிர்வாகத்தினால் அந்த யாருக்கு நீங்கள் தெளிவுபடுத்த முதல் எல்லோரும் கூட்டமாக சென்று வைத்தியரை தாக்கணும், கட்டிடத்தை உடைக்கணும், கண்ணாடியை உடைக்கணும். இப்போ மன்னால இருக்கிற வைத்திய நிபுணர் எங்கே போதும்? அவர் கடமைக்கு வரமாட்டார், போயிட்டார். மன்னார் சவச்சேரியில் ஒரு சில வைத்தியர்கள் திங்கட்கிழமை 2 வைத்தியர்கள் போயிட்டார்கள். வைத்தியர் இங்கேருந்து விலகி போகிறார்கள். தவறு, அதாவது ஏற்பட்ட பிழைகள் அல்லது தவறு என்பதை சரியான முறையில் விசாரிக்காத வகையில் குற்றங்களாகவே அணுகுகின்ற போது ஒன்றுமே தெரியாதவர்கள் அவர்கள் அந்த ஒட்டுமொத்த சேவையும் குற்றவாளி கூண்டுகளே மீதும் குற்றச்சாட்டுகள் அல்ல, அனைத்து மருத்துவத்துறை மீதும் குற்றச்சாட்டு அல்ல. ஆனால் மருத்துவத்துறை விமர்சனத்துக்கு உட்படக்கூடாது என்ற அளவுக்கு அல்லது எங்களுக்கு அவ்வாறான விமர்சனம் அழுத்தம் தருகின்றது என்று அந்த தொழிலை விட்டு விலகுபவர்கள் என்பவர்கள். நீங்கள் வடபகுதியில் இங்கே தெற்கிலே இருந்து இதுவரை எந்த மருத்துவரும் தாக்கப்படவில்லை. அவர்களுடைய ஏதாவது மிக கொடூரமான விடயங்கள் இடம்பெற்றதாக இல்லை. ஆனால் ஒரு விமர்சனம் முன்வைக்கின்ற பொழுது விமர்சிக்கின்றார்கள். இதனால் நாம் இந்த தொழிலை நீங்கள் ஒரு சாதாரண ஒரு உத்தியோகத்தர், இப்போது மன்னாரிலே கடமையாற்றிய உத்தியோகத்தர், அவர் வைத்தியசாலைக்கு உள்ளே இரவிரவாக கண்ணாடியை உடைத்து கதவுகளை உடைத்து செய்கின்றவர்கள் ஏன் ஒரு கொலையை செய்ய மாட்டார்கள்? தூண்டினால் கட்டாயம் ஒரு கொலையை செய்வார்கள். அதுவரைக்கும் எங்களை நீங்கள் வைத்தியர்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கலாம் என்று சொல்லுகின்றீர்களா? தூண்டிவிட்டும் வைத்தியத்துறையை இப்படி சின்னாபின்னமாக்குவது சரியான வழி அல்ல. பிழைகள் இருந்தால் நீங்கள் கேட்க வேண்டியது, உங்களுக்கு துறைகள் இருக்குது, சுகாதார அமைச்சு இருக்கின்றது, போலீஸ் இருக்கின்றது, நீதித்துறை இருக்கின்றது. இவை தான் நீதியை தர வேண்டும். இந்த 3 அமைச்சை நீங்கள் நேரடியாக அணுகி அல்லது அழுத்தங்களை பிரயோகித்து அல்லது சட்டங்களை பிரயோகித்து செய்ய வேண்டியவற்றை செய்யலாம். ஆனால் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளிகள் வைத்திய குழாமினால் அவர்களை உயிரை காப்பாற்றுவதற்கும் போதிய சிகிச்சைக்குமாக அவர்கள் பாடுபட்டுத்தான் வழங்க வேண்டும். ஒரு சிலர் ஏதாவது சந்தர்ப்பத்தில் பிழைபட்டிருந்தால் அவை விஞ்ஞான ரீதியாக ஆராயப்பட்டு
எதிர்காலத்தில் அவ்வாறான விடயங்கள் ஏதும் நடக்காமல் பாதுகாக்கப்படுறதான் வழிகள். ஆனால் இது திடீரென ஒருவரை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவது இது பொருத்தமான வழி அல்ல. ஒருவரை குற்றவாளிகள் கொண்டு பலர் கடமையை செய்யாமல் இருப்பார்கள். இந்த மருத்துவத்துறையை சார்ந்த மருத்துவர்களை சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அதனை கடந்து உங்களுக்கு தெரியும், நீதிமன்றம் செல்வது, போலீஸுக்கு செல்வது, அல்லது சுகாதார அமைச்சுக்கு செல்வது எல்லாம் இந்த நடைமுறையில் இந்த நாட்டில் பொருத்தமா? இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, அனைத்தும் தவறாக இருக்கின்றது, அதனை சரி செய்வோம் என்பதற்காக மக்கள் ஆணை வழங்கி இருக்கின்றார்கள். அப்படித்தான் புதிய அரசாங்கம் கூறுகின்றது, ஜனாதிபதி கூறுகின்றார், அமைச்சர்கள் கூறுகின்றது. ஆக இந்த நாட்டில் மாற்றம் என்பது ஒரு பேஜாகத்தான் இருக்கின்றது. அதன் பின்னர் மக்கள் ஆணையாகத்தான் அந்த மாற்றம் சாத்தியப்படுகின்றது. விமர்சனம் செய்ய முடியாது, விமர்சனம் செய்வது ஒரு தவறு என்ற அடிப்படையில் அனைவரும் கருதுவார்களாக இருந்தால் அரசியல்வாதிகளுக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கின்றது, போலீஸ் துறையில் எவ்வளவு அழுத்தம் இருக்கின்றது, நீதித்துறை மீது எவ்வளவு அழுத்தம் இருக்கின்றது, எவ்வளவு விமர்சனங்கள் இருக்கின்றது, அனைத்து தரப்பினர் மீதும் இருக்கின்றது. போலீஸ் இந்த நாட்டின் பாதுகாப்பை வழங்குகின்றது மக்களுக்கு. அதே போலீஸ் மீது லஞ்ச குற்றச்சாட்டுகள் எந்த அளவு தூரம் இருக்கின்றது. ஆனால் ஒரு எங்கள் மீது விமர்சனம் முன்வைக்க முடியாத, அது எங்களுக்கு அழுத்தமாக இருக்கின்றது, அதனால் நான் மருத்துவத்துறையை விட்டு செல்கிறேன் என்றால் அது இல்லை. ஆக்கபூர்வமான விமர்சனத்தை வைக்க வேண்டும் கட்டாயம். ஆக்கபூர்வம். உதாரணமாக தென் பகுதியிலே இருந்து வந்த வைத்தியர், சாவச்சேரியில் தங்கியிருந்த பெண் வைத்தியர், அவர் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்த காலங்களிலே அவர் தனக்கு மிக பதட்டமாக இருக்கின்றது, வைத்தியசாலையை சுற்றி பலர் கூட்டமாக இருந்ததால் உயிராபத்து ஏற்படும், ஆகவே தான் அங்கே கடமையாற்றுவது கடினம் என்று இரவிரவாக தங்களுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு வைத்தியசாலையை விட்டு வெளியேறினார்கள். அவ்வாறு பலர் வெளியேறுகின்ற போது அங்கே அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளை யார் பார்ப்பது? ஆக்கப்பூர்வமான விமர்சனமா வைத்தியசாலைக்கு பூந்து அடாவடித்தனம் செய்வது? மருத்துவத்துறையில் இடம்பெறுகின்ற தவறுகள் தொடர்பில் ஏன் மருத்துவத்துறையினால் ஒரு சரியான முடிவை கொடுக்க முடியாது? சரியான முடிவை கொடுக்க முதல் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் கை அகற்றப்பட்ட விவகாரம், சிறுமியின் அந்த விவகாரம் இடம்பெற்று எத்தனை நாட்கள்? மக்கள் நம்ப முடியுமா இந்த விசாரணை ஒரு சுயாதீன விசாரணை என்று? மிக தாமதிக்கப்படுகின்ற நீதி மறுக்கப்படும் நீதிக்கு ஒப்பானது. சமூகம் என்பது மிக விரைவாக அந்த நீதியை எதிர்பார்க்கின்றது. ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று வரை விசாரணை அறிக்கை வெளிவரவில்லை. இது விசாரணை அறிக்கை வெளிவந்தால் தண்டனை கிடைக்கும் என்பது அல்ல. இது நீதிமன்றம் செல்ல வேண்டும், நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட சிஸ்டம் தான் இந்த நாட்டில் இருக்கின்றது. நீங்கள் எவ்வாறு உங்கள் மீதான விமர்சனத்துக்கு இந்த சிஸ்டத்தை காரணம் என்று கூறுகின்றீர்களோ, உங்களை பாதுகாப்பது இதே சிஸ்டம் தான். உங்களை என்று நான் அனைத்து மருத்துவர்களும் தவறானவர்கள் என்ற அடிப்படையில் கூறவில்லை. தவறானவர்கள் இல்லை என்று கூறிவிட முடியாது. யாராவது தவறானவர்கள் இருக்கலாம். அவர்கள் நீங்கள் சொல்லுகின்ற எதிராக அனைத்து வைத்தியர்களும் போராடுகின்றார்கள் இல்லை. தவறும் இடம்பெற்றால் மருத்துவ அதிகாரிகள் சங்கமோ அல்லது மருத்துவர்களுக்கான அமைப்புகளோ அதோட ஒரு தெளிவுபடுத்தலை வழங்குவது கிடையாது. சரியான தவறிழைத்தவர் ஒருவருக்கு எதிராக இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கிறோம். பிழையான எண்ணங்களை கொண்ட ஒருவருக்கு எதிராக நாங்கள் உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைத்து அவர் அது நீதிமன்றத்தில் இருக்கின்றது. அது தொடர்பில் நீங்கள் வழக்குகளை போட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கூறுவது நான் நினைக்கின்றேன் சாவச்சேரி வைத்தியசாலை வைத்திய இல்லை, நாங்கள் அவர் தனியான ஒரு நபர்களை கூறவில்லை. அதாவது வைத்திய கடமைகளுக்கு எதிராக அல்லது தன்னுடைய அன்றாட வைத்தியத்துக்கு, அதாவது தன்னுடைய தான் படித்த படிப்புக்கும் சட்டத்துக்கும் எதிராக இருக்கின்றவர்களை மருத்துவர்கள் எவர்களும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மறைமுகமாகவோ நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்ந்து இத்தனை வைத்தியர்கள் ஏதாவது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த வைத்தியசாலை எனது இவ்வாறு நடந்துவிட்டது, இவ்வாறு பிரச்சனை இருக்கின்றது, பெற்றோர்கள் சிலர் கூறுகின்றார்கள் தங்களுடைய கோப்பிகளை தரவில்லை, தராமல் தான் என்னுடைய மகள் மரணமடைகின்ற பொழுது என்னுடைய கோப்பிகள் அனைத்தையும் பெற்றுவிட்டார்கள். இவ்வாறான விமர்சனங்கள் எல்லாம் இருக்கின்றது. நீங்கள் தெளிவாக மன்னர் வைத்தியசாலை பற்றி நான் கூற முடியாது. போதனா வைத்தியசாலையில் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் இடம்பெறவில்லை. வைத்தியசாலையிலே ஏற்பட்ட குறைபாடுகள் காரணமாக சில விடயங்கள் கூறப்பட்டு அவை பல விடயங்கள் அவர்களுக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு அவர்களுக்கு பரிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் செய்கின்ற சிறிய சிறிய விடயங்களை நாங்கள் எல்லோரும் வெளியில் கூறுவதில்லை.
அது நீங்கள் தெளிவாக தெரிய வேணும். ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் ஊடகங்களுக்கு கூறுவதில்லை. நாங்கள் பலரை தண்டித்திருக்கின்றோம். பலர் தண்டிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய பெயர்களை நாங்கள் கூறுவதில்லை. அது கூறுவது வளமை அல்ல. அது எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலில் பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றி. நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.